அண்ணாவுடைய கொள்கைக்கு எதிராக, திராவிட இது கொள்கைகளுக்கு எதிராக துணிஞ்சு பேசுறாங்க. அப்படி கம்ப்ளீட்டா அவங்க பக்கம் போறாங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இவர் வந்து ஹி இஸ் அ பிரிசனர் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலை கைதியாக நிற்கிறார். ஆனா இன்னொன்னு இருக்கு, இதெல்லாம் பண்ணி பிஜேபி சப்போர்ட் பிடிச்சி நம்ம முதலமைச்சராக வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்து நின்றலாம் அப்படின்னு இவர் நினைக்கலாம். தனித்து இவங்க ஆட்சியை பிடிச்சா அது மாதிரி தனித்து நிக்கிற தைரியம் இவருக்கு உண்டு. இந்த 7.5% கவர்னர் கையெழுத்து போடணும்னு ஜியோ இஷ்யூ பண்ணலையா, அது மாதிரி. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பிஜேபி அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. இவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கான சான்ஸ் இருந்தா அதை கெடுக்கிறது பிஜேபி தான் கெடுப்பாங்க. அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் அமையணும். இவர் முதலமைச்சருடைய குடுமை அவங்க கையில தான் இருக்கணும். அவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தம் இருக்கு. அரசியல் எதிரிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும், அரசியல் நண்பர்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும். இதுதான் அவங்க பண்றது. எல்லா இடத்துலயும் அதுதான் பண்ணிருக்காங்க. நிதிஷ்குமாரை வீக் ஆக்குனாங்க பீகார்ல. அங்க வந்து உத்தவ வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க சிவசேனால. இது மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயும் அதைத்தான் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதனால இவர் நினைக்கிறது பலிக்க போறது இல்ல. இவருக்கு தனிப்பெரும்பான்மையும் கிடைக்க போறது இல்ல. அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி வச்சா அடுத்து வந்து அவருடைய பதவி என்ற உயிர் அவங்ககிட்ட ஊசலாடிக்கிட்டு இருக்குங்கிறத நிஜம். அடுத்து இந்த மாதிரி உட்கட்சி, முதல்ல பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டுக்கு இடையில சௌஜன்யம், கார்டியல் ரிலேஷன்ஷிப், நல்லுறவு அப்படிங்கிறது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வரல. அது எல்லாருக்கும் தெரியும். இதை தவிர இதுவரை இது மாதிரி பேசும்போதெல்லாம் அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் அயற்சி அடைகிறார்கள் இவர் இது மாதிரி பேசும்போது, அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த ரெண்டு அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஒண்ணு சேராம இருக்கும்போது எலெக்ஷன்ல வந்து எப்படி பேசுவோம்? இப்ப எலெக்ஷன் வந்து பிஜேபியுடைய கால்குலேஷன் என்ன? எங்களுக்கு தொண்டர்கள் அதிகமா கிடையாது, நிஜம்தான். அதனால நாங்க வந்து இது எங்களுக்கு நல்ல கேண்டிடேட், நல்ல நல்ல சீட்டா கொடுங்க, அங்க நாங்க ஜெயிச்சுட்டு போயிடுறோம். அப்படிதான் அவங்களுடைய இதா இருக்கு.